தர்ஷினி, தர்ஷினி, மணி என்ன இவ்வளவு நேரம் தூங்குனா யாரடி வேலை செய்வா? போ வாச தெளிச்சு கோலம் போடு போ. என்னடி ஒரு வாசம் கூட உனக்கு ஒழுங்கா தெளிக்க தெரியாதா? வெயிட்டா இருக்குது. இப்படி எடுத்து இப்படி எப்படி தெளிக்கணும். இப்படி முழங்கால வெயி. வெயிட்டா இருக்குது. போ போய் மக்க எடுத்துட்டு போ. என்ன பிள்ளை மக்க எடுத்து இப்படி தெளி தெளி. கோலமாவது போட தெரியுமா? அதுவும் தெரியாதா? அது தெரியும். போ கோலப்பொடி எடுத்துட்டு வந்து போடு. வச்சுட்டு போ. என்னடி பாத்திரம் கழுவி இருக்க? சோப்பெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கு. ஒழுங்கா கழுவ மாட்டியா? என்னடி இது? குக்கர் முடியல கேஸ் கட்டை எடுத்துட்டு விளக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? தெரியல. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கல உங்க வீட்டுல? இல்ல. அப்புறம் உங்க வீட்டுல யார் செய்வா? மேட் அக்கா. தெரியலன்னா கேட்டு வேலை செய், அரைகுறையா வேலை செய்யாத. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம்மா. திரும்பம்மா. அங்கதாங்க ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் புடிச்சு விடுறீங்களா? புடிச்சு துடிச்சு உடம்பெல்லாம் வலி. இங்கே தானம்மா. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி இந்த கையவும் கொஞ்சம் புடிச்சு விடுங்க. வீடெல்லாம் கூட்டி கூட்டி கையே ஓஞ்சு போச்சு தெரியுமா? கொஞ்சம் புடிச்சு விடுங்க. அப்படியாம்மா? சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஏதாவது பிடிக்கணுமாம்மா? ஆமாங்க, பிடிச்சிடுங்க. கோஆப்ரேட் பண்ண மாட்டாளே. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியாம்மா? அப்படியே பிடிச்சு விட்டுட்டுங்க. என்ன தூங்கிட்டா? என்னாச்சுரா தினேஷ்? நான் எப்போ உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா அர்ஜுன். நான் கடன்ல மொத்தமா மூழ்கிட்டேன். நான் வாங்குற சம்பளம்லாம் இந்த வட்டி கட்டவே சரியா இருக்கு. மாச கடைசியானா என் கையில ஒரு பைசா கூட மிஞ்சறது இல்ல. என் குடும்பத்து முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கிறேன்டா. ரொம்ப அசிங்கமா இருக்கு. பொண்டாட்டிக்கு 100 ரூபாய்க்கு கூட என்னால எதுவும் வாங்கி தர முடியல. நான் ஒரு நல்ல புருஷனா இல்ல, நல்ல அப்பாவா இல்ல, ஏன் நல்ல மகனா கூட இல்ல. எல்லாத்துக்கு முன்னாடியே நான் தோத்து போய் நிக்கிறேன். யார் எதிர்பார்ப்பையும் என்னால நிறைவேற்ற முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எல்லாமே என் கையை மீறி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருடா தம்பி. உட்காந்து அழுதுட்டே இருந்தா கடன் தானா கரைஞ்சிடாது. நான் இப்ப என்னதான்டா பண்ணுவேன்? நீயே சொல்லு. நான் இப்ப மொத்தமா உடஞ்சு போயிட்டேன். என் சேவிங்ஸ் எல்லாம் காலி. எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியலடா. வாழ்க்கைன்னா அப்படிதான் தினேஷ். ஏத்த இருக்கதான் செய்யும். ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். பிசினஸ்ல பெரிய நஷ்டம் வந்து நிலமே மோசமாயிடுச்சு. மோசமாச்சா? உன் பிசினஸ் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. இப்ப நல்லா போகுது. ஆனா போன வருஷம் நிலமே வேற. வருஷ ஆரம்பத்திலே பெரிய நஷ்டம். நான் பணம் கொடுத்தேன், ஏமாத்திட்டு ஓடிட்டான். அது போக என்னோட டெய்லி பிசினஸ் பாதியா குறைஞ்சிருச்சு. நீ சொன்னா நம்ப மாட்டேன். சின்ன சின்ன செலவு பண்ணா கூட 10 தடவை யோசிப்பேன். அது போக குடும்பத்தை பாத்துக்கணுங்கிற பெரிய ப்ரெஷர் வேற. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு. அப்புறம் நீ என்னதான் பண்ண? எங்க மாமா ஒரு ஜோசியர்கிட்ட பேச சொன்னார். அவருக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஜோசியர்கிட்டயா? ஆமா, எனக்கு இப்பயும் நல்லா ஞாபகம் இருக்கு.
ஆஸ்ட்ரோடாக்காப்ல பிரதிமாங்கிற ஒரு ஜோசியர்கிட்ட பேசினேன். அவங்களும் என் பிறந்த தேதியை கேட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, உங்களுக்கு இப்ப கொஞ்ச நாள் அதான் பண நஷ்டம் வந்துச்சா, உங்க வேலை என்ன ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களான்னு சரியா கேட்டாங்க. அச்சா நீ நம்பவே மாட்டேன், என்னோட பிறந்த தேதியை மட்டும் வச்சுட்டு அவங்க இது எல்லாத்தையும் சொன்னோன்னே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என் கதை எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, உங்க கஷ்ட காலம் தற்காலிகமானதுதான், அடுத்த மாச கடைசிக்குள்ள உங்க நிலைமை மெல்ல மெல்ல சரியாகும், குறிப்பா 20ஆம் தேதி வாக்குல ஒரு பெரிய வாய்ப்பு உங்க தேடி வரும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன எளிய பரிகாரங்களை நானும் செஞ்சேன். அதுக்கப்புறம் நடந்ததை சொன்னா நீ நம்பவே மாட்டேன், எனக்கு பிசினஸ்ல பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சு. அடுத்த மாசமே என் பிசினஸும் அப்படி இப்படின்னு பிக்கப் ஆகி ஸ்டெடி ஆச்சு. அந்த கிளைண்ட்ஸ் கூட தான் இன்னும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் புதுசா நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அந்த நேரத்துல கரெக்டான ஆளுக்கிட்ட கரெக்டான டைம்ல நான் பேசினது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இல்லைன்னா நானும் ஒண்ணுமே மொத்தமா வழி தெரியாம தொலைஞ்சு போயிருக்கேன். வாவ், அப்படியா? நீ ஏன் அந்த ஜோசியர்கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்க கூடாது? அவங்க கிட்ட என் கேள்விக்கு உண்மையாவே பதில் இருக்குமா? என் பண பிரச்சனை எப்போ தீரும், எனக்கு எப்போ ஒரு நிம்மதியான ஒரு நிலையான வாழ்க்கைக்கு வருவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கண்டிப்பா தெரியும். நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க ஏதாவது ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பேசு. ரொம்ப செலவாகுமாடா? கிடையவே கிடையாது. முதல் சாட் முற்றிலும் இலவசம். சூப்பர்டா. அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோ. மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இரு, உன் பொண்டாட்டி எங்கடா? நீ ஆபீஸ் கிளம்புற, உன்னை வழி அனுப்பாம அவ என்னடா பண்றா? அவள் பாத்ரூம்ல இருக்காமா, சும்மா சும்மா நொயின்னு இருக்காது. அப்புறம் அவன் சொல்லணும்னு நினைச்சேன், அவளுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா வேலை கொடு, டோட்டலா எல்லா வேலையும் கொடுக்காது, சரியா? என்னம்மா வந்து 2 நாள் தான் ஆகுது, உன்னை என்னமோ வேலை சொல்லி நான் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி உன் புருஷன்ட்ட சொல்லி வச்சிருக்க. ஐயோ அத்தா இல்ல, அவர் தான் ஏன் டயர்டா இருக்கன்னு என்கிட்ட கேட்டாரு. கொஞ்சம் வேலை அதிகம்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்ப இதுக்கு என்னம்மா அர்த்தம்? முதல்ல இங்க வேலை அதிகம்னு யார் சொன்னா? எப்பவும் வீட்டு வேலை செய்யற மாதிரி தான் நீ செய்யற. அப்படி என்ன நீ அதிகமா செஞ்சுட்ட? ஒன்னு நீ புரிஞ்சுக்க, வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போற ஆம்பளைங்க களைச்சு போய் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம முகத்தை பளிச்சுன்னு வச்சிருக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. வீட்டுல எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் புருஷனுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அத முதல்ல நீ கத்துக்க. வந்ததும் வராதமா குறை சொல்லிட்டு இருக்காத. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னக்கா உன் மருமக முகத்துல முதல்ல லட்சணமே ஒன்றும் இல்லை. இப்படிதான் வரவங்களை வரவேற்பாங்களா? இதே என் மருமகளை இருந்தா வச்சுக்கோ, அப்படியே வர்றதுலயே போதும், அப்படியே வயிறும் நிறைஞ்சிரும் மனசும் நிறைஞ்சிரும். அப்படி வரவேற்கணும். எல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? எங்க இருந்துக்கா இவ்வளவு பிடிச்ச? அம்மாடி போய் தண்ணி கொண்டு குடிக்க. முறைச்சுக்கிட்டு போறா பாரு, மூஞ்சில ஒரு லட்சணமே இல்லை. போ. என்னக்கா நீ நல்லா ஒன்றும் சரியில்லை. என்னக்கா அது தண்ணி இப்படி தழும்ப கொண்டு வந்து கொடுக்குறா? இப்படிதான் மேல ஊத்திட்டு கொடுப்பாங்களா? ஷோ, இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா? இதே என் மருமகளா இருந்தா அளவா குடிக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுப்பா. அவகிட்ட ஒரு 10 நாள் அனுப்பிச்சு விடு போதும், சூப்பரா குடும்பத்தை நடத்துவா. என்ன சொல்லி கொடுத்தியோ தெரியல. இந்தா கொண்டு போய் வை. காஃபி போட்டு கொண்டம்மா. இது வேறையா? இது எப்படி கொண்டு வர போற அளவுக்கு தெரியல. என் மருமகனா அப்படி இருக்கணும், அவளை மாதிரி இருக்கணும்க்கா. ஒன்னும் சரியில்லை. என்னத்த சொல்ற? எதுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல. என்னக்கா அது? பால் நல்லாவே காயில, சக்கரை வேற நிறைய போட்டிருக்கா. இப்படி கொடுத்து என்னக்கா பண்றது? போ, காஃபி வேணாம், ஒண்ணும் வேணாம். விடு, அவளுக்கு தெரிஞ்சதா. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வா. நல்லா வச்சாங்க. என் மருமக மாதிரி இருக்கவே இருக்காது. போ. ஏக்கோ. ஏப்பா அது என்ன வந்ததுல இருந்து ஏன் மருமகன் இருக்க? நேத்து உன் மருமகன் உன்னை தூக்கு போட்டு மிதிச்சு எனக்கு தெரியாதா? அங்க காப்பி கேட்டிருப்ப, கொடுத்துருக்க மாட்டா. அதான் இங்க வந்திருக்க. வந்தவ என்ன பண்ணி இருக்கணும்? வந்தியா காப்பி குடிச்சியா போனமான் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு குடும்பத்தை பிரிக்க வந்துட்ட. இதுல மூஞ்சி லட்சணம் வேற. இப்ப எப்படி எஞ்சி போறே இல்ல அவளுக்கு போன போடுவோம் மருமக? காஃபி காஃபி காப்பி போன போட்டு போயிருச்சு. கிளம்ப இங்கே தான் இருக்கா. மொஹரையா பாரு, வந்துட்டாளுக்கு அப்படியே ஆட்டிட்டு குடும்பத்தை பிரிக்க. இது மொஹர லட்சணம். லட்சணத்தை இல்லாம
தர்சு எப்பா தர்ஷுமா தர்ஷு சொல்லுங்க. ஒரு காஃபி ஒன்று போடுமா? என்ன மருமகளை எப்படி குடும்பப்படுத்தணும்னு பாக்குறியா? படான்ட்டு தேங்க்ஸ்மா. அடாடாடாடாடா எப்படி இருக்கு இது? காஃபியா தேனானே தெரியலையே. அப்படி இருக்குமா? நீ வேணா குடிச்சு பாரு. வேணாம்டா. பாரு குடிச்சு பாருமா, வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி. வேணாம். இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்த? ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. கத்துக்கம்மா. எது இவகிட்ட நான் கத்துக்கணுமா? ஏண்டா காபி பொடி தின்னு 2 நாள் ஆச்சுடா. அப்புறம் அவன் முன்னாடி காபி போட்டிருப்பா. 2 நாள் ஆச்சா? இதேம்மா சொல்லு. தெரியலையா? காபி தூளே இல்லாம காபி போட்டிருக்கால, இதுலதான் ஸ்பெஷலு. ஐயோ ரொம்ப முட்டு கொடுக்காதா, விழுந்துற போற. வந்துட்டான். மா இது என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, ரசத்துல கறிய போட போறோம். ஐயோ எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. காப்பி அது. ஏண்டி என்னடி மாப்பு போடுற? அழுக்கெல்லாம் பாரு அங்கங்க அப்படியே இருக்குது. ஒரு மாப்பு கூட உனக்கு போட தெரியாதா? இப்படி தேய்ச்சா எப்படி அழுக்கு போகும்? மாப்பு கூட போட தெரியல. வந்துட்டான். போட நினைச்சு நல்லா இறுக்க புழிஞ்சிட்டு குனிஞ்சு நிமிந்து பாரு. குனிஞ்சு நிமிந்து இப்படி தேய்ச்சாதான் அழுக்கு போகும். புடி தேய். நல்லா குனி. இட்டுப்போ வல. மாப்பு போடுறாங்க. என்ன மாப்ப வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? டேய் நான் கூட எங்க அம்மா உன்னை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மாப்பு கூட போட தெரியல. இந்த அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்து தான் நைட் அந்த சீனை போட்டுட்டு இருக்கியா? போட்டேனா? என்னங்க என்ன பாசமா கூப்பிடுறா? இங்க கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்களேன். கொஞ்சம் கீழே கொண்டீங்களேன். என்ன ரகசியம் சொல்ல போறியா? இன்னும் கொஞ்சம் கொண்டீங்க. இன்னுமா? ஏன்டா அரைகுறை வேலை செஞ்சாலும் அதை நான் தானே செய்யறேன். ஆமா நீதான் செய்யற. அப்புறம் உடம்பு வலிக்காதா? ஆகும். ஆகுமா? ஆகும்ல. ஆகும். வலிக்கும்ல. வலிக்கணும். ஆமா ரொம்ப நேரம் குடிஞ்சிட்டு இருக்கமா, இடுப்பு வலிக்குது. கொஞ்ச நேரம் குனிச்சதுக்கே உனக்கு இந்த வலி வலிக்குது. நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு வலிக்காதா? வலிக்கணும். வலிக்கும்ல. ஆமா. அப்பா வாய் பேசிக்கிட்டு. தர்சு என்ன பண்ற? கதகளி ஆடிட்டு இருக்கேன். நீ வரியா? ஐயோ செம காமெடி. நான் வேணா வெளியே போய் சிரிச்சு வந்துடுவா. என்ன கடுப்பேத்திட்டு? அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. இதுல வந்து கேள்வி வேற கேக்குற. இல்லடி ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அந்த வெங்காயத்தை கொஞ்சம் அரிஞ்சு கூட. ஐயோ வெங்காயம் எல்லாம் இருக்க முடியாது, கண்ணு எரிஞ்சிடும் நமக்கு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீ வந்த? நல்ல டைம். அப்புறம் தர்சு நான் சொன்ன மாதிரியே குழம்பு வச்சிட்டியா? நீங்க என்னடா பண்ற? டேஸ்ட் பார்க்க. என்னடி உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க? ஒழுங்கா ஒரு வேலை கூட செய்ய தெரியாதா உனக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அவன் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவான். அதுக்குதான் உனக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்கறேன். கவனமா உனக்கு பண்ண தெரியாது. போடி முதல்ல. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? எதுக்கு அவளை அடிச்ச? ஏண்டா ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாடா. உரைக்கிற மாதிரி சொன்னாதான் அவளுக்கு புரியும். அதுக்குன்னு அடிப்பியா? அதான் இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி அது செய்ய முடியாது இது பண்ண முடியாதுன்னு ஃபெமினிசம் பேசிட்டு ஆபீஸ் போயிருந்தா இப்படி பேசிருப்பியா? எதிர்த்து பேசாதவங்க எது சொன்னாலும் ஆமான்னு கேட்டுட்டு போறவங்க கிட்ட தான் அதிகாரத்தை காமிப்பீங்களா? சொன்னேன் வாடி வேலைக்கு போலான்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? அவ வீட்டு வேலை செய்ய தான் பிடிச்சிருக்கு, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதா என் கனவுன்னு சொன்னான். அவ இந்நேரம் ஒழுக்கமா ஆபீஸ் போயிட்டு வந்திருந்தா இப்படி நடத்திருப்பியா? மரியாதை கொடுத்துருப்பல்ல. அவளை அசிங்கப்படுத்துறது அவ கனவையும் இவ்வளவு நாள் நீ பார்த்துட்டு இருந்த வேலையும் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். உனக்கு புரியுதா? பேசி முடிச்சிட்டியா? இப்போ உன் பொண்டாட்டி வெங்காயம் வெட்ட சொன்னாலே அதுக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா?
இவள பேசுற நீயே இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன தெரியுமா சொல்லுவ? ஏண்டி உனக்கு ஒரு தோசை சுட தெரியாதா? ஏண்டி லஞ்ச லேட் பண்ற? இப்படி எல்லாம் உன்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வராதா? அடிச்சு சொல்லு பார்க்கலாம். யோசிக்கிறேன்ல. இதுக்குதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தலையை தடவி சொல்லி கொடுக்கறத விட தலையை தட்டி சொல்லி கொடுத்தாதான் அது அவங்களுக்கு உரைக்கும்னு. அது சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அவளை அடிச்சது தப்புதான். ஆனா நான் இப்படிதான் அவளுக்கு வேலை சொல்லி தருவேன். தர்ஷினி, உப்பு அதிகமா இருந்தா அப்படியே விட்டுட்டு போயிடுறதா? அது எப்படி சரியாகும்? உருளைக்கிழங்க 2 அரிஞ்சு இந்த குழம்புல போடு. அது கொஞ்சம் சிம்ல வை. ஐயோ, அது கிண்டி விடு முதல்ல. எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா. உன்னை என் பொண்ணு மாதிரி பார்க்கறேன். அதனாலதான் உரிமையில உன்னை திட்டிடுறேன், அடிச்சிடுறேன். இது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் விட்டுறேன். இல்லம்மா, வேணாம், நீங்க இப்படியே இருங்க.